அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அழ வைப்பவன், சிரிக்க வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, அவன்தான் மௌத்தாக்குபவன், அவன்தான் உயிராக்குபவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹலக ஸௌஜைனி ذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகத்துக்கு உதித்த உத்தமர், கருணை கடல், காரூண்ய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிப்பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், உயர்ந்த மனைவிமார்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு மஸ்ஜிதில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நான் உங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக நான் படைக்கவில்லை. அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ഖலக்னாகும் அபஸா, ஏ மனிதர்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன், எந்த நோக்கமும் இல்லாமல் நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் இன்னும் கேட்கிறான், வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் மௌத்தாகி என் பக்கம் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா? மனிதர்களே, உலக வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்தது நீங்கள் விளையாடுவதற்காக அல்ல. உலக வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்தது மறுமை என்ற வாழ்க்கையை தயார் செய்வதற்காக. அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, மக்களே, உலக வாழ்க்கைக்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மௌத்துக்கு பின்னால் நான் வைத்திருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதற்காக நீங்கள் தயாராகுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் குழப்பிய நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், இவரோடு அல்லாஹ் கோபித்து விட்டான், இவரை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், இவரிடம் வரக்கூடிய சைத்தான் இனிமேல் வரமாட்டான் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாத்தை நோகடித்த போது அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான், வத்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே, உங்களோடு அல்லாஹ் கோபிக்கவும் மாட்டான், நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான்.
உலகத்தில் துன்பங்கள் வரும் நபியே, உலகத்தில் ஏசுவார்கள் நபியே, உலகத்தில் இஸ்லாத்துக்காக வாழ்ந்தால் பழிப்பார்கள், குறை சொல்லுவார்கள், திட்டுவார்கள். ஆனால் உலகத்தில் அல்ல உங்களுக்கு சன்மானம், உலகத்தில் அல்ல உங்களுக்கு சன்மானம். வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா, மறுமை என்று ஒன்றை வைத்திருக்கிறேன் நான், அங்கே வாருங்கள், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அங்கே உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், அங்கே நான் உங்களுக்கு வசீலா என்ற அந்தஸ்தை தருவேன். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நான் அள்ளி தந்து கொண்டே இருப்பேன். மறுமை நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் திருப்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் பொருந்திக் கொண்டே இருப்பீர்கள். ஆகையால் மனித சமூகமே, முஸ்லிம்களே, நாங்கள் உலகத்துக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் துனியாவுக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் மௌத்துக்காக வாழக்கூடியவர்கள், நாங்கள் மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டியவர்கள். இந்த உலகம் அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த உலகம் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். இந்த உலகத்தில் அமல் செய்வது எதற்காக? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்காக. எதற்காக 80 வருடம், 70 வருடம், 60 வருடம், 30 வருடம், 40 வருடம் நாங்கள் தொழுகிறோம்? யாருக்காக? யாராவது இருக்கிறோமா அல்லாஹ்வை கண்டவர்கள்? யாராவது இருக்கிறோமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவர்கள்? யாராவது இங்கே இருக்கிறீர்களா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டவர்கள்? எதற்காக நாம் தொழுகிறோம்? சொர்க்கத்தை அடைவதற்காக. எதற்காக நோன்பு? எதற்காக பள்ளி கட்டுவது? எதற்காக மதரசாக்களுக்கு செலவழிப்பது? எதற்காக நோயாளியை பார்ப்பது? எதற்காக ஏழைகளுக்கு உதவி செய்வது? எல்லாம் உலகத்துக்காக அல்ல, மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதற்காக. ஈமான் இருந்தால், நல்ல அமல் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கத்தை தருவான். அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லிவிட்டான். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஏ மக்களே, உங்களிடத்தில் 2 தன்மைகள் இருக்க வேண்டும். 2 தன்மைகள் இருக்க வேண்டும். என்ன தன்மை? செல்வந்தன் என்ற தன்மையா, அல்லது பணக்காரன் என்ற தன்மையா, அல்லது படித்தவன் என்ற தன்மையா, அல்லது உலகத்தின் ஊரின் தலைவர் என்ற தன்மையா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உன்னிடம் 2 தன்மை இருந்தால், முதலாவது தன்மை ஆமனு, உன்னிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். வஅமிலுஸ் ஸாலிஹாத், இரண்டாவது நல்ல அமல்களை நீ செய்ய வேண்டும். இந்த இரண்டும் உன்னிடம் இருந்தால் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, உனக்கு நான் சுவர்க்கத்தை விருந்தாக ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ற சொர்க்கம் தெரியுமா? அதுதான் உயர்ந்த சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. ஆனால் உலகத்தில் அல்லாஹ் சில பாவங்களை வைத்திருக்கிறான், சில குற்றங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் அந்த பாவத்தை செய்து கொண்டு அவர் நெத்தி கருக்க கருக்க தொழுதாலும் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் அந்த பாவத்தை செய்து கொண்டு 30-40 ஹஜ்ஜிகள் செய்திருந்தாலும் அவருடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். கபூலே இசாபி உண்டாகாது, கபூலே இஜாபி உண்டானாலும், கடமை நிறைவேறினாலும் அமல்களுக்கு கூலி கிடைக்காது, துஆ கபூலாகாது, பரக்கத் உண்டாகாது, அல்லாஹ்வுடைய சாபம் வரும். ஆனால் அந்த பாவத்தை நாம் பாவமாக நினைப்பதே கிடையாது. என்ன பாவம் தெரியுமா? இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது. சஹீஹுல் புகாரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய மாட்டான், காத்திஉ ரஹீம், இரத்த பந்தத்தை இந்த உலகத்தில் யார் துண்டித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சகோதரர்களே, ஒரு பாவத்தால் செய்த அமலெல்லாம் நாசமாகிறது. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எல்லாருடைய அமலையும் கபூல் செய்வான். ஃபலா யுக்பலு அமலு காத்திஇ ரஹீம், யார் இந்த உலகத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறானோ அவனுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தூக்கி வீசி விடுவார். எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே! இன்று நம்முடைய பெண்களிடத்தில் இதெல்லாம் பாவமே கிடையாது.
ஒரு திருமணத்துக்கு சொல்லாவிட்டால் 2 வருடங்கள் பேச மாட்டார்கள். என்னை முற்படுத்தவில்லை, என்னை கணக்கெடுக்கவில்லை, இதற்காக 5 வருடம் பேச மாட்டார்கள். சொல்லுங்கள், உன்னால் இந்த ஊருக்கே ரஹ்மத் இறங்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அதபுல் முஃப்ரதில் பதிவு செய்திருக்கிறார், இமாம் பைஹகி பதிவு செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் இருந்தார்கள். அரஃபா மைதானம் ஹஜ்ஜத்துல் வதா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட இடம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 1,24,000 சஹாபாக்கள் ஹஜ் செய்த இடம் அது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவில் ஜபலுர் ரஹ்மா என்ற மலையில் ஏறி முழு உம்மத்துக்கும் செய்த கடைசி பேருரை 1,24,000 சஹாபாக்களும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு முடிவெடுத்த இடம் அது. சகோதரர்களே, நபியுடைய மௌத்தை அல்லாஹ் அறிவித்த இடம் அது. நபி அலைஹிஸ்ஸலாம் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்து குர்பான் கொடுத்த இடம் அது. மனைவி ஆயிஷாவுக்காக மாடறுத்து குர்பான் கொடுத்த இடம் அது. உலக வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான நபி சரித்திரம் அந்த அரஃபா. அந்த அரஃபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தம் போட்டார்கள், ஒரு விஷயத்தை சொன்னார்கள். லா யுஜாலிசுனல் யௌம் காத்திஉ ரஹீம். இந்த அரஃபாவில், இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில், இன்றைய நாளில், துஆ கபூலாக கூடிய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்று யாரெல்லாம் இந்த மைதானத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு, மாமாவோடு பேசாமல், மாமியோடு பேசாமல், நானாவோடு, தம்பியோடு, தாயோடு, தகப்பனோடு உறவில்லாமல் இந்த அரஃபாவில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, ஃபல்யகும் அன்னா, அவர் தயவு செய்து எழும்பி போகட்டும். இந்த அரஃபாவில் அவருக்கு உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. அவர் அரஃபா மைதானத்தில் நம்முடன் உட்கார வேண்டாம் என்றார்கள். இதே அறிவித்தலை நம்முடைய ஊரெல்லாம் ஒன்று கூட்டி நாம் செய்தால் எத்தனை பேர் மிச்சமாக இருப்பார்கள் என்று தெரியாது. ஏன்? ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சண்டை. கேவலம் சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தின் சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார். உலகத்தின் சொர்க்கம், உலகத்தில் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை வைத்திருக்கிறான், அதுதான் பலஸ்தீன். உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், அதுதான் மதீனா. என்னுடைய கருத்தா இது? புகாரியுடைய ஹதீஸ், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, சொன்னார்கள், சுவர்க்கத்தின் பூங்காவனம் அது. நமக்கு விளங்குறா ஒயிட் கார்பெட் என்று சொன்ன விளங்கும். இந்த ஒயிட் கார்பெட், இப்ப ஒயிட் கார்பெட் எல்லாம் இல்லை, எல்லாமே பச்சை கார்பெட் தான். ரௌதா ஒயிட் கார்பெட்டாக மாறிட்டு. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பெயரை சரியாக சொல்ல வேண்டும். அந்த சுவர்க்கத்து பூஞ்சோலையில் அடக்கம் செய்யப்பட்ட முதலாவது நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுவர்க்கத்தில், உலகத்தின் சொர்க்கத்தில் இரண்டாவது அடக்கப்பட்டவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சுவர்க்கத்தில் மூணாவதாக ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை அன்னை ஆயிஷா தனக்காக வைத்திருந்தார். உலகத்தின் தலைவர், உலகத்தின் சிறந்த சஹாபி, இவர்களுக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இடம். சாதாரண இடமா? சாதாரண இடமா? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகையில் கத்தியால் குத்தப்பட்டு சக்கராத்தில் இருந்து கொண்டு மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னார், அப்துல்லா, அப்துல்லா, ஆயிஷா நாயகியிடம் செல் மகனே, ஆயிஷாவிடம் செல் மகனே, அங்கே போய் நீ கேளு, ஆயிஷா தனக்காக வைத்திருக்கும் இடத்தை உமர் கேட்கிறார் என்று சொல். ஜனாதிபதி என்று சொல்லிவிடாதே. ஃபஇன்னி லஸ்துல் யௌம அமீரன் லில் முஃமினீன். நான் இப்ப அமீருல் முஃமினீன் அல்ல, நான் ஜனாதிபதி அல்ல, நான் கலீஃபா அல்ல, நான் இப்பொழுது சக்கராத்தில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதன். ஜனாதிபதி என்று சொல்லாமல் உமர் கேட்கிறான் என்று சொல். ஆயிஷா அனுமதி தந்தால் அடக்குங்கள் அங்கே. ஆயிஷா தரவில்லை என்றால் என்னை பகீஉல் கர்கத், ஜன்னத்துல் பகீல அடக்கி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கொடுப்பானா யாராவது? கொடுப்பான சகோதரர்களே யாராவது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வானத்துக்கு கீழ் பூமிக்கு மேல் இதப்போல ஒரு இடம் இல்லை, ஆனால் என்னை விட இந்த இடத்துக்கு உமர் தகுதிதான், நான் விட்டு தந்து விட்டேன், தாராளமாக அடக்குங்கள் என்றார் அன்னை ஆயிஷா.
அதுதான் உலகம் அழியும் வரைக்கும் அந்த ஆயிஷாவுடைய பெயர் மங்காது ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் கேவலம் கூட பிறந்த நானாவும் தம்பியும் 2 அடி காணிக்காக 20 வருஷமாக பேசாமல் இருக்கிறான். ஆயிஷா சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார், இவன் அழிந்து போகும் துனியாவுக்கு சண்டை பிடிக்கிறான் 20 வருஷமா. சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தவுடன் சஹாபாக்கள் என்ன நம்மை போல வாய் வழி இஸ்லாமா, வாழ்க்கையில் இஸ்லாம். எந்த சஹாபியும் எழும்பவில்லை, எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். சகோதரர்களே, ஒரே ஒருவர் ரஜுலும் மின் அக்ஸல் கௌம், கூட்டத்துல தொங்கல்ல இருந்த ஒருவர் எழும்பி போனார், திரும்பி வந்து உட்கார்ந்தார். அவரை கூப்பிட்டாங்க, என்ன விஷயம்? யாரும் போகல, நீங்க மட்டும் போனீங்க. யா ரசூலல்லாஹ் வ காலத்துன் லீ, என்ற சாட்சி, உம்மாவோட கூட பிறந்தவர் நாயகமே, நான் அவவோடு சண்டை பிடிக்கல, நான் அவவோடு கோவிக்கல. அந்த சஹாபியுடைய வார்த்தையை பாருங்கள், சாரமத்னி, அவதான் என்னோடு உறவாடாமல் இருந்தால், என்னோடு உறவை துண்டித்து இருந்தால், நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பின்னால் நான் எப்படி உட்கார்ந்திருப்பது? போனேன், சந்தித்தேன், உறவாகினேன், அவவும் என்னோடு கட்டி அணைத்து அழுது உறவாகிவிட்டால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அல்ல, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபா மைதானத்தில் வைத்து விடுத்த எச்சரிக்கை தான், லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா அலா, ஏ முஸ்லிம்களே கவனமாக கேளுங்கள், ஏ முஸ்லிம்களே உள்ளத்தில் ஆழமாக இந்த விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிம், எந்த ஒரு சமூகத்தில், எந்த ஒரு சமூகத்தில் சகோதரர்களே, எந்த ஒரு ஊரில், உதாரணமாக நம்முடைய இந்த மாவனெல்லை பள்ளிப்போர்வு என்ற ஊரை எடுத்துக்கொள்வோம். இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? 199% இரத்த உறவை பேணக்கூடியவர்கள், எல்லாரும் அதுல பெர்ஃபெக்ட். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒருவன் தான் ஊரில் இருக்கிறான். எப்படியானவன்? இரத்த பந்தத்தை துண்டித்தவன் ஒரே ஒருவன். அந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கே, அந்த சமுதாயத்துக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, முசீபத்து தான் உண்டாகும். விளங்குதா சகோதரர்களே? ஓட்டைகள் எங்கே இருக்கிறது? ஓட்டைகள் எங்கே இருக்கிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 இடங்களில் சபிக்கிறான். முதலாவது சாபம், இது என்னுடைய சாபம் அல்ல, படைத்தவனுடைய சாபம். மிம்பரில் வைத்துக் கொண்டு சாபம் விடுவதல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை முறையாக எத்தி வைப்பது உலமாக்களுடைய கடமை. சகோதரர்களே, முதலாவது சாபம், முதலாவது சாபம் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் காசிரூன், கியாமத்துடைய நாளையில் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க, எல்லாரும் கைசேதமாக மாறுங்கள். இரண்டாவது சாபம், இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஅத். ரஅத் என்றாலே இடி. அந்த இடிங்கிற சூறாவுல அல்லாஹ் இடி மாதிரி ஒரு சாபம் போடுறான். இதற்காக இந்த உம்மத்து பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. உலாயிக லஹுமுல் லஅனா, இரத்த உறவை துண்டிப்பவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வலஹும் சூத்தார், இரத்த உறவை துண்டிப்பவர்களே அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பது மோசமான நரகத்தை அல்லாஹ் சொல்கிறார். மூணாவது அல்லாஹ் சபிக்கிறான், மூணாவது அல்லாஹ் சபிக்கிறான் சூரத்து முஹம்மத். சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சபிக்கிறான், நாசமாக போகட்டும். சபித்து விட்டு சொல்கிறான், ஃபஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், இரத்த உறவை துண்டிப்பவர்களே உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாற்றட்டும். என்னுடைய சாபமா சகோதரர்களே? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபம் இது. இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் திருந்த மாட்டான். அல்லாஹ்வை பயப்படாதவன் வேற எதற்கும் பயப்பட மாட்டான். சகோதரர்களே, இவ்வளவு அமல் செய்வது நாம் நரகம் போவதற்கா? சஹீஹ் இப்னு ஹிப்பான், சுனன் அபீ தாவூத், முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத்,
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா சொல்கிறானாம், அனர் ரஹ்மான், அனர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் என்ன? மோஸ்ட் கிரேஷியஸ், அளவில்லாத அருள், இணையில்லாத கிருபை. உலகத்தில் யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க முடியாது, யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க அனுமதி கிடையாது. பெயர் வைக்க வேண்டும் என்றால் அப்துர் ரஹ்மான் என்றுதான் பெயர் வைக்கும். அவ்வளவு மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர் தான் ரஹ்மான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு அரபியில ரஹீம் என்று சொல்வார்கள். ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு ரஹ்மான் என்ற என்னுடைய பெயரில் இருந்துதான் நான் ரஹீம் என்று பெயர் வைத்தேன். சுப்ஹானல்லாஹ். வமன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா கதஅதுஹு. யாரெல்லாம் அந்த இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பீர்களோ உங்களை நான் என்னோடு சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புவேன். யாரெல்லாம் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வீர்களோ அவர்களை நான் சொர்க்கத்தை விட்டும் கட் பண்ணி நரகத்தில் தூக்கி போடுவேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலும் வருகிறது, பிக்திலாஃபின் யஸீர். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் இரத்த உறவுக்கு உருவம் கொடுப்பானாம். உருவம். கியாமத்துடைய நாளையில மீசான் தராசு இருக்கிறா இல்லையா? மீசான் தராசுல அல்லாஹ் எங்கட தொழுகைகளை, எங்கட நோன்புகளை, எங்கட ஹஜ்ஜிகளை, எங்கட அமல்களை நெருப்பான். யோசிக்கலாம், எப்படி நெருக்கிறது? ஹஜ்ஜை எப்படி நெருக்கிற? தொழுகை எப்படி நெருக்கிற? சகோதரர்களே, தொழுகைக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான், ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான். எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுத்துதான் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தராசியில் நெருப்பான். சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் இரத்த பந்தத்துக்கு உருவம் கொடுப்பானாம். வாயை படைப்பான், நாக்கை படைப்பான். அந்த இரத்த பந்தம் போய் முஅல்லகத்தும் பி அர்ஷிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷில் அப்படியே தொங்குமாம். கற்பனைக்கு எடுத்து பாருங்கள். உலகத்தில் தப்பலாம், பணத்தை கொடுத்து தப்பலாம், பதவியை வைத்து தப்பலாம், பவரை வைத்து தப்பலாம். அவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், அந்த மினிஸ்டர் என்ற வலதுகை, இவர் என்ற இடதுகை. அங்க வலதுகையும் இல்லை, இடதுகையும் இல்லை. யாராலும் தப்ப முடியாது. எல்லாரும் ஒரே மைதானத்தில் தலையை குனிந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய நாள். இரத்த பந்தத்துக்கு உறவு கொடுக்கப்பட்டு, தோற்றம் கொடுக்கப்பட்டு, அது அல்லாஹ்வுடைய அரிசில் போய் தொங்கிக் கொண்டு அப்படியே நோட் பண்ணுமா. யாரெல்லாம் போறான் எல்லாரும் அதாலதான் போகணும். சொல்லுமா, யா அல்லாஹ், இன்னா போறானே, இவன் உலகத்தில் என்னை சேர்ந்து வாழ்ந்தவன், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு. யா அல்லாஹ், இதோ போறானே, இவன் உலகத்தில் என்னை துண்டித்தவன், இவனை நரகத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் அது சொல்வதை செய்வானாம். இதைவிட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே? இதைவிட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே? உலக வாழ்க்கையை ஒரு சிறிய கோபத்துக்காக, உலக வாழ்க்கையை ஒரு அடிக்காணி துண்டுக்காக, உலக வாழ்க்கையை 1,00,000 பணத்துக்காக நாசமாக்கி விடாதீர்கள். மாமா, மாமி, மச்சான், தாத்தா, தம்பி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய சமூகத்துடைய ஆகப்பெரிய மூதேவித்தனம், மூதேவித்தனத்தை மூதேவித்தனம் தான் சொல்லணும். என்ன தெரியுமா? பெத்த தாய் தகப்பனோட உறவில் எத்தனையோ பேர். பெத்த, இது புது கதையா? நான் சொல்றது சமூகத்தில் இல்லையா? பெத்த தாய் தகப்பன் விபச்சாரியாக இருந்தாலும் தாயை கண்ணியப்படுத்த சொன்னவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயை போல இந்த உலகத்தில் ஒரு உறவு இருக்குமா சகோதரர்களே? தாயை போல. வவஸ்ஸைனல் இன்சான் பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், ஏ மனிதனே, ஏ மனிதனே, உம்மாவோட வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய தரம் எனக்கு தெரியாது, பைஹகியிலும் மிஷ்காத்திலும் கிதாபுர் ரிகாக்ல வருது என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயை பார்த்தால் என்ன கிடைக்கும்? தாயை பார்த்தால் என்ன கிடைக்கும்? உலகத்தில் அல்லாஹ் 3 விடயங்களை பார்ப்பதற்கே நன்மையை வைத்திருக்கிறான். முதலாவது குர்ஆன். யாருக்காவது குர்ஆன் ஓத தெரியாதா?
குர்ஆனை பிரட்டி பாருங்கள். பார்க்க 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 நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய காபா, காபாவை பார்க்க 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 நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். மூணாவது என்ன சகோதரர்களே? மதீனாவா, மஸ்ஜிதுல் அக்ஸாவா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் வலதின் யன்ظுரு இலா வாலிதைஹி நظرة ரஹ்மத்தின் இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. தாயுடைய முகம், தகப்பனுடைய முகம், ஒரு மகன் தன்னை பெற்ற தாயை ஒரு முறை சிரித்த முகத்தோடு பார்த்தால், யோசிச்சு பாருங்க, சிரித்த முகத்தோடு இரக்கமாக உம்மாவை பார்த்து ஒரு தரம் சிரித்தால் சும்மா நன்மை இல்ல சகோதரர்களே. கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தரான். இன்னைக்கு 20 லட்சம் ஹஜ். போன முறை ஒரு சிலர் வந்திருந்தாங்க, 40 லட்சம் செலவழிச்சு. ஏன்? ஃபுல்லா அவரு கிளாக் டவர் வேணுமா? 40 லட்சம். அவர் விவிஐபி பெற்று இருக்கிறார். ஆனா 40 லட்சம் செலவழிச்சியே உண்ட 40 லட்சத்துடைய ஹஜ்ஜி கபூலா அல்லது சல்லி எல்லாம் தண்ணியில பெய்தா அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா நீ உம்மாவை பார்த்து செலவழிக்கிறதுக்கு 40 லட்சம் செலவழிக்க தேவையில்ல. உம்மாவை பார்த்து ஒரு தரம் சிரித்தால் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சுப்ஹானல்லாஹ், தாயுடைய பெருமதியை மறந்து விட்டார்கள். உம்மா அப்பாவை மிதிக்கக்கூடிய சமூகம். என்னுடைய ஒரு நண்பர் அதுக்கு அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வருபவர். சகோதரர்களே, அங்கே அவர் தங்கக்கூடிய வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய பங்களா இருக்கிறான். அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா? சொல்லுங்களே, அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா? ஒரு நாயா. நான் கேட்டேன், நாயா? ஓ ஹஸ்ரத், என்ன விஷயம் தெரியுமா? அந்த நாட்டில ஸ்ரீலங்கால எப்படி ஹியூமன் ரைட்ஸ் இருக்குதோ அத போல ஆஸ்திரேலியால எல்லாம் மிருகங்கள், பெட்ஸுக்கு, வளர்ப்பு பிராணிகளுக்கு என்று தனி உரிமைகள் இருக்குது. ஒருத்தண்ட நாயை பார்த்து, பூனையை பார்த்து நீங்க ஒரு கெட்ட வாயால ஏசினால், கெட்ட வார்த்தையால் ஏசினால் அதை ரெக்கார்ட் பண்ணி அவன் போலீஸுக்கு கொடுத்தால் 1 லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர் ஃபைன் கட்டும். நாயை பூனையை வளர்க்கக்கூடியவங்க ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காம அந்த ஊட்ட, சொத்த, கார நாய்க்கு பூனைக்கு எழுதி வைக்கிறான். நான் மண்டையை போட்டாலும் நாய் பூனை வாழணும். நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால நாய்க்கு உள்ள மதிப்பு இலங்கையில தாய்க்கு இல்லையா? எத்தனை தாய்மார கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விடுறான். எத்தனை தாய்மார் வீதிகள்ல உட்கார்ந்து கொண்டு கிழங்கு வித்து கொண்டு, மாம்பழம் வித்து கொண்டு, ஏனும்மா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருக்கிறாங்க வாப்பா, ஒத்தரும் உதவி இல்ல. அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு வைத்துட்டாங்க, எங்களை கை விட்டுட்டாங்க. சகோதரர்களே, சாதாரண பாவமாயுது, சாதாரண பாவமாயுது. நீ சின்ன பிள்ளையில இருக்கும் போது உனக்கு பேச தெரியுமா? உனக்கு நடக்க தெரியுமா? உண்ட உடம்புல பிசிக்கலி ஃபிட்னஸ் ஒன்றுமே இல்லை. உன்னை வளர்த்தது, ஆளாக்கினது, பால் தந்தது, அழுதது. வாப்பகாரருக்கு தலைவலிக்கும் புள்ள அழுதா, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கும் என்ற புள்ள ஏன் அழுதோ? இப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்ட தாயே ஊட்ட விட்டு அனுப்புறதுக்கு நம்ம சமூகத்துக்கு மனசு வந்துட்டுதா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாமிஉ திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், இதா தரஜுல் இம்ராதஹு வ கௌமஹு வ அதனா ஸதீகஹு வ aqsabahu, ஒரு காலம் வரும், இந்த காலம் தானது, இந்த காலம் தானது. சொன்னார்கள், மனிதன் முஸ்லிம் ஆம்பள பொண்டாட்டிக்கு வழிபட்டு தாயை ஒதுக்கினால், பொண்டாட்டிட பேச்ச கேட்டு தாயை நோகடித்தால், நன்றாக கவனமாக கேளுங்க, உங்களோட பொஞ்சாதிமார், உங்களோட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நீங்க பொருந்திக் கொள்ளணும். உங்களோட பொருத்தம் இருந்தா தான் உங்களோட மனைவிமாருக்கு சொர்க்கம் போகலாம். ஆனால் நீங்க சொர்க்கம் போக வேண்டும் என்றால் உங்களோட மனைவிட பொருத்தம் அல்ல வேணும், உங்களோட உம்மா உங்களை பொருந்திக் கொள்ளணும். உங்களோட உம்மா உங்களை மன்னிக்கவும். அது கசப்பாக இருந்தாலும் சரி, தாய் மன்னிக்கலையா சொர்க்கம் ஹராம். தாய் மன்னிக்கலையா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சொன்னார்கள், மனைவிக்கு வழிபட்டு தாயை நோவடிக்கும் காலம் வந்தால், வாதினா சதீகஹு, நண்பனோடு நெருக்கமாகிக் கொண்டு, நண்பனுக்கு அடிமையாகிக் கொண்டு தகப்பனை தூர எறியும் காலம் வந்தால்,
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யர்தகிபு இன்த ذلك ريحا عمراء وخسفا ومسخا وخذفا وزلزلة وآيات تتابع كالنظام بال قطع سلكه فتتابع. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருப்பு காத்தை எதிர்பாருங்கள். நெருப்பு காத்து பூமிக்குள் சுழிவாங்கப்படுவது, நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது, வானத்துல தண்ணி வராது, நெருப்பு மழை வரும் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வரும் தெரியுமா? கல்லு மலை எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும் தெரியுமா? சகோதரர்களே, ஒரு பழைய முத்துமணி மாலையை பிச்சு விட்டா, கட் பண்ணி விட்டா எப்படி ஒவ்வொரு முத்தாக கீழே விழுமோ, அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்து கொண்டே இருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் தாயை இழந்தவர் நம்முடைய தலைவர். 6 வயதில் தன்னுடைய மடியில் அபுவா என்ற இடத்தில் வைத்து தாயுடைய ரூஹ் வைத்து, தாய் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதை, யதீம், ஏழை. சகோதரர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் 25 வயதில். அந்த கதீஜா சுப்ஹானல்லாஹ், தி கிரேட் கதீஜா, கதீஜத்துல் குப்ரா, தாயாக இருந்தார், மனைவியாக இருந்தார், தோழியாக இருந்தார், அடிமையாக இருந்தார், கணவனை பார்த்து பார்த்து கவனித்தார். கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வளரும் போதே மௌத்தாகிவிட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்து வரைக்கும் கதீஜாவை மறக்கவில்லை. மௌத்து வரைக்கும் அந்த கதீஜாவை நாயகம் மறக்கவில்லை. ஆனால் ஒரு கதீஜாவை இழந்ததற்கு பகரமாக அல்லாஹு தஆலா எத்தனை மனைவி கொடுத்தார்? ஆயிஷா, ஹப்ஸா, சஃபியா, மைமூனா, ஜுவைரியா, உம்மு சலமா, ஸைனப் பின்த் ஜஸ், ஸைனப் பின்த் ஹுஸைமா. சகோதரர்களே, உம்மு ஹபீபா, மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹுன்ன அஜ்மஈன். ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் 10 மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் 6 வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக 63 வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல. ஏன்? ரீப்ளேஸ் இல்லாத உறவு. தாயுடைய இடத்தை தாயால் தான் நிரப்பலாம். மனைவி இல்லையா, இன்னொரு மனைவி எடுக்கலாம். சகோதரர்களே, தாய் இல்லையா, நீ கியாமத்து நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது. யார் தாயை நோகடிக்கிறானோ, யார் தாயை நோகடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி. ஜும்மா முடிஞ்சு போய் சோத்துல கை வைக்காம தாயுடைய கால்ல ஒழுங்கு மன்னிப்பு கேளுங்க. அம்மா பாப்பாவை நோகடிச்சவர்கள் நீங்க, நான் அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், காபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடிச்சு கொண்டு மௌத் வரைக்கும் நீங்க தொங்கி தௌபா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்கலையா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது கசப்பா இருந்தாலும் சரி, மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால் நமக்கு ஏசினாலும் சரி. சகோதரர்களே, என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து, நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து, இளம் இளம் வயதுகள்ல மௌத்து, திடீர் திடீர் மரணங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போறார், எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். இமாம் ஷாஃபி அடிக்கடி சொல்வார், ஃபமன் ஆஷா அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. மனிதனே, நீ 2000 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு கபர்ல தான் போகும். ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஃபைதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸத்தன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. சொல்லுவார், ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய நமக்கு சொன்ன கதை இது. எத்தனை ஜனாஸாவை தூக்கி இருப்போம் நாம, எத்தனை ஜனாஸாவை அடக்கி இருப்போம் நாம. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஏ மனிதனே, ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லும் போது நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள், உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் தூக்கிக்கிட்டு போறான். என்னத்தை வைப்பான் சகோதரர்களே? ஒரு ஊர்ல ஒரு ஜனாசாவுடைய காதுப்பு கலண்டு வரல, காதை வெட்டி கலட்டி எடுத்தான். அப்படியான மிருகங்கள் வாழக்கூடிய உலகம். நீ சேர்த்த தங்கம், நீ சேர்த்த பணம், நீ சேர்த்த சொத்து எதுவுமே வராது. உலகத்துல வாழக்கூடிய காலத்தில் உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அமல்களை கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை சிறந்த முடிவாக ஆக்குவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த ஊரில் நாம் இருக்கிறோம். முடிவெடுங்க. இன்றைக்கு இன்றைய நாளில் முடிவெடுங்கள். நம்முடைய ஊரில் யாரும் இரத்த பந்தத்தை துண்டித்தவன் வாழக்கூடாது.
என்ன செய்திருக்கலாம், என்ன செய்திருக்கலாம், என்ன பாவம் செய்திருக்கலாம், என்ன அநியாயம் செய்திருக்கலாம். இன்றைய தினத்தில் நான் அவனை மன்னிக்க போகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ நல்லது செய். உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னி. இப்ப ஜும்மா முடிஞ்ச ஒரு சிலர் வருவாங்க, எங்கட உம்மா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க. உம்மா எப்படி செஞ்சாலும் அது கவுண்ட் இல்ல. அந்த கதை எங்க வந்து கதைக்க வேணாம். உம்மா என்ன செஞ்சாலும் உம்மா உம்மாதான். காபிராக இருந்தாலும் உம்மா உம்மாதான், வாப்பா வாப்பாதான். ஓண்ட சொத்துல இருந்து அனுமதி கேட்காம செலவழிக்கிற உரிமை அந்த தகப்பனுக்கு மட்டும்தான் இருக்குது, உண்ட மனைவிக்கும் இல்லை. ஆயிரம் பேசலாம் சகோதரர்களே. முடிவெடுப்போம், முடிவெடுப்போம். நம்முடைய ஊரில் மாற்றத்தை கொண்டு வருவோம். தொழுகையாளிகளை பள்ளிக்கு அதிகமாக்குவோம். ஹராத்தை, பாவத்தை, வட்டியை, விபச்சாரத்தை நடக்கக்கூடியது அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி யாராவது இருந்தார் அவர்களை நாம் அல்லாஹ்வோடு தொடர்பாக்குவோம். ஊர்ல 2 விஷயம் முக்கியமாக நடக்க வேண்டியது. இதை சொல்லி குத்பாவை முடிக்கிறேன். முதலாவது, ஃபர்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுக கடமையா சகோதரர்களே? தொழாமல் இருப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை வீணாக்கியவர்களே, உங்களுக்கு என்று ஒரு நரகம் விசேஷமா இருக்குது. 2 நரகம் தொழுகையை வீணாக்கினவனுக்கு. ஒன்று சகர், அடுத்தது கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கை எப்படியான நரகம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நரகமே அதிலிருந்து பாதுகாப்பு தேடுதான். ஏழுமா? இங்க உள்ள தொழாதவர்களால், நம்முடைய ஊர்ல உள்ள தொழாதவர்களால் ஒரு மணித்தியாலம், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் உலகத்துல 10 நெருப்புல நிக்க சொல்லுங்க. ஏழுமண்டா என்ன தைரியத்தில் சகோதரர்களே தொழுகையை விடுகிறோம்? கை யாரு ரெடி? கைக்கு போறதுக்கு யாரு ரெடி? சக்கருக்கு போறதுக்கு யாரும் ரெடி இல்லை. எல்லாருக்கும் பயம் நெருப்பண்டா. அப்ப என்ன தைரியத்தில் தொழுகையை விடுறாங்க? என்ன தைரியத்தில் ரத்த உறவு துண்டிச்சு வாழ்றாங்க? என்ன தைரியத்தில் ஹராத்த செய்யறாங்க? முதலாவது விஷயம், ஊர்ல பருவுகள். தொழுக கடமையா? தொழு. ஜகாத்து கடமையா? ஜகாத்த கொடு. இதுல ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பொறுப்புதாரிகள். உலமாக்கள் மாத்திரமல்ல, நிர்வாகம் மாத்திரமல்ல, அவர்களுக்கு விசேஷமான பொறுப்பு. நாம எல்லாரும் சேர்ந்து ஊரை ஒரு ரவுண்டு வந்து ஊர்ல உள்ள எல்லாரையும் பள்ளிக்கு கொண்டாங்க. 2வது, ஊர்ல நடக்கக்கூடிய பெரும் பாவங்கள் நிப்பாட்டப்படும். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, அல்லாஹ் சிறந்த ஊராக கபூல் செய்யட்டும். ஏதாவது ஒரு பெரும் பாவம் இங்கே நடந்தால் அதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு பின்னால் பாருங்கள் இந்த ஐம்மாத்தகமையுடைய தலையெழுத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் என்று. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், அறியாத மக்கள் யா அல்லாஹ், தெரியாத மக்கள் யா அல்லாஹ், எப்படியோ வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் யா அல்லாஹ் நாங்கள் இரத்த உறவை துண்டிக்க மாட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் தாய் தகப்பனை நோகடிக்க மாட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் ஹராத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு ரப்பே. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இங்கே உள்ள உலமாக்களை, இமாம்களை, முஅத்தினை யா அல்லாஹ், நிர்வாகிகளை எல்லாரையும் கபூல் செய்வாயாக. 100க்கு 100% உனக்கு வழிபடக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக யா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக யா அல்லாஹ். இங்குள்ள பெண்களை தீனுள்ள பெண்களாக மாற்றுவாயாக யா அல்லாஹ். எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவாயாக.